வணக்கம் யூடியூப் ரசிக பெருமக்களே. சினிமான என்ன, அது வெறும் பொழுதுபோக்கு மட்டும்தானா? இல்லை, ஒரு கலைஞன் தன்னோட கனவை நனவாக்க எந்த எல்லைக்கும் போலாம்னு நிரூபித்த ஒரு சரித்திரத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அன்னைக்கு 1969 தமிழ்நாட்டோட மூளை முடுக்கெல்லாம் ஒரே பேச்சாவே இருந்துச்சு. அது சிவதமன் பண்ண போற அதிரடி வேட்டை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் இயக்குனர் சிகரம் ஸ்ரீதரும் கைகோர்த்தப்ப அங்க ஒரு படம் மட்டும் உருவாகல, ஒரு பாக்ஸ் ஆபீஸ் சாதனையை உருவாச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தை பத்தி பல கட்டுக்கதைகள், பல பொய் பிரச்சாரங்கள். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் புகழ்ச்சி இல்லை, ஒரு பக்காவான புள்ளி விவரங்கள். இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து சிவாஜி செஞ்ச திகைக்க வைக்கும் சாகசங்கள் வரைக்கும் சிவந்த மண்ணோட முழு திரைப்படத்தை ஒரு மாசான ரிப்போர்ட்டா இப்ப நாம பார்க்கலாம். தியேட்டர்ல காசும் பூக்களும் பறந்து அந்த நாட்களுக்கு திரும்பி போக தயாரா? இதோ உங்களுக்காக சிவந்தமன் பற்றிய ஒரு மாஸ் ரிப்போர்ட். ஸ்ரீதர் தன்னோட சித்ராலயா பட நிறுவனம் சார்பா ஒரே நேரத்தில் 2 படங்களை தொடங்கினார். ஒன்னு எம்ஜிஆர் நடிக்க வேண்டிய அன்று சிந்திய ரத்தம், இன்னொன்னு புதுமுகங்களை வச்சு எடுத்த காதலிக்க நேரமில்லை. அன்று சிந்தியம் படத்துக்காக எம்ஜிஆரோட அண்ணன் சக்கரபாணி கிட்ட ஒரு அட்வான்ஸ் தொகையை கொடுத்துட்டு ஸ்ரீதர் படத்தை ஆரம்பிச்சார். சுமார் ஒரு 3 நாள் படப்பிடிப்பில் எம்ஜிஆர் கலந்து விட்டார். ஆனா அதுக்கப்புறம் அவர் நடிக்கவே வரல. ஸ்ரீதர் நேர்ல போய் எம்ஜிஆரை சந்திச்சு கேட்க, கையில நிறைய படம் இருக்கு, நடிச்சு கொடுக்கணும்னு ஒரு காரணத்தை சொல்றார். ஆனா உண்மையிலேயே நடந்தது என்னன்னா, ஸ்ரீதர் பத்திரிகையில ஒரே நாள்ல 2 படத்தோட விளம்பரத்தையும் கொடுத்தாரு இல்ல. அதுல காதலிக்க நேரமில்லை கலர் படம் அப்படின்னும், அன்று சிந்திய ரத்தம் படம் கருப்பு வெள்ளையில தயாராகுது அப்படின்னு விளம்பரம் வந்திருந்துச்சு. இதை பார்த்துட்டு கடுப்பான எம்ஜிஆர் அதுக்கப்புறம் நடிக்க வராம இழுத்தடிக்க ஆரம்பிச்சார். இதனால அதே கதையை சில மாற்றங்களோட சிவாஜி வச்சு பிரம்மாண்டமா வண்ணப்படமா சிவதமன் அப்படிங்கிற பேர்ல தயாரிச்சார் டைரக்டர் ஸ்ரீதர். சிவதமன் படத்தை எடுக்க படத்தை தண்ணியா வாரி இறைச்சார் ஸ்ரீதர். கதையில ஹீரோவும் ஹீரோயினும் வெளிநாடு போய் படிக்கிற மாதிரி இருந்ததால வெளிநாடுகளுக்கே போய் ஷூட்டிங் நடத்தினார். சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின், ரோம், இத்தாலின்னு மேற்கத்திய நாடுகளில் படப்பிடிப்பு நடந்துச்சு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வெளிநாட்டில் படமாக்கப்பட்ட முதல் படம் இதுதான். அது மட்டும் இல்லாம படம் முழுக்க பல புதுமைகளை செஞ்சிருந்தார் ஸ்ரீதர். 1969 செட்டிங்குகளுக்காக அவர் செஞ்ச செலவுகளை மட்டும் இப்ப பாருங்க. போலீஸ் அதிகாரி எஸ்.வி. ரங்காராவ் வீடு செட்டுக்காக 2 லட்சம், செயற்கை ஆறு செட்டுக்காக ரூபாய் 4 லட்சம். இந்த செயற்கை ஆறு இடையில உடைஞ்சு சேதாரமாகி மறுபடி புதுப்பிச்சது வேற ஒரு தனி கதை. அந்த திவான் மாளிகை செட்டுக்காக 1,50,000, புரட்சி வீரன் முத்துராமன் வீடு செட்டுக்காக 10,000, மன்னர் மாளிகை செட்டுக்கு 50,000, எகிப்து சுழலும் மேடை செட்டுக்காக 1,50,000, கப்பல் உட்புற காட்சி செட்டுக்காக 50,000. முக்கியமான படப்பிடிப்பு விவரங்களை கேட்டா ஆடி போயிருவீங்க. ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட போராட்ட காட்சிக்காக 1 லட்சம் ரூபாய் செலவு. சென்னை ராஜாஜி கால்ல 4 நாள் நடந்த ஷூட்டிங் இது. மைசூர்ல பலூன் சண்டை காட்சி எடுக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு. 4 நாள் ஷூட்டிங் நடந்தது. சென்னை துறைமுகம் சாந்தோம் பீச்சில் படப்பிடிப்பு நடந்துச்சு. 1 லட்சம் ரூபாய் செலவாச்சு. 4 நாள் ஷூட்டிங் இது. செங்கல்பட்டுல ஹெலிகாப்டர் பறந்து புரட்சியாளர்களை துரத்துற காட்சிக்காக ரூபாய் 3 லட்சத்தை செலவு பண்ணினார் ஸ்ரீதர். 10 நாள் ஷூட்டிங் செலவு இது. வெளிப்புற படப்பிடிப்புக்காக சுமார் 25 நாட்கள், பல லட்சம் செலவு. இது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கானவங்களுக்கு உடைகள் அப்படின்னு ஸ்ரீதர் தயாரித்ததிலேயே அதிக பொருட்செலவுல உருவான முதல் மற்றும் கடைசி படம் இதுதான். தமிழ், இந்தின்னு 2 மொழியிலையும் ஒரே நேரத்தில் எடுத்தாங்க. இந்தியில தர்த்தி, தமிழ்ல சிவந்தமன். இதே படத்தை தெலுங்குல விப்ளவம் வரதில்லை அப்படின்னு மொழி மாற்றம் செஞ்சு வெளியிட்டாங்க. இந்த படம் முதல்ல 35 mm வெளிவந்துச்சு. அப்புறம் 11/9/1987 சினிமா ஸ்கோப் முறையில மாத்தி ரிலீஸ் பண்ணினாங்க. முதல் ரிலீஸ்ல தமிழ்நாட்டில் 32 பிரிண்டுகள், கேரளாவில் 5, கர்நாடகாவில் 3, இலங்கையில 2, மொத்தம் 42 பிரிண்டுகள் எடுத்து திரையிட்டாங்க. 39 தியேட்டர்கள்ல 50 நாட்களை கடந்து சாதனை பண்ணிச்சு. சேலம் ஓரியண்டல் தியேட்டர்ல வீரபாண்டிய பட்டபொம்மன் படத்துக்கு அப்புறம் அதிக கூட்டம் வந்த படம் இதுதான். விருதுநகர் நியூமுத்து டாக்கீஸ்ல 700 சீட்டு தான் இருந்துச்சு. ஆனா முதல் நாள் படம் பார்க்க 7,000 பேர் அலைமோதி இருக்காங்க. பாட்டு சீன் வந்தா காசும் பூக்களும் தியேட்டர்ல பறந்திருக்கு. காஞ்சிபுரம் கிருஷ்ணா தியேட்டர்ல 85 பைசா டிக்கெட் 25 ரூபாய்க்கு பிளாக்ல வித்திருக்கு. அப்படின்னா இன்னைக்கு 100 ரூபாய் டிக்கெட் 3000 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு சமம்.
1969 சிவந்தமன் செஞ்ச சாதனை அத்தனை பெருசு. சிவாஜியோட ஆதரவு பத்திரிகைகளான சினிமா ஸ்டார், மதியொலி இதற்கெல்லாம் சிறப்பிதழ்கள் வெளியிட்டது. சிவாஜி இந்த படத்துல 23 விதமான உடைகளை நடிச்சிருப்பார். முதல்ல கலைஞர் கருணாநிதி வசனம் எழுத ஸ்ரீதர் கேட்டார். ஆனா சில காரணங்களால ஸ்ரீதரை வசனம் எழுதி படம் வெளிவந்துச்சு. சிவாஜி சொன்னாரு, ஸ்ரீதருக்கு ஆனந்தத்தால கண் சிவந்தது, நிறைய பொருளை அள்ளி கொடுத்து மக்களுக்கு கை சிவந்தது அப்படின்னு கருத்து சொல்லியிருந்தார். காஞ்சனாவை சிவாஜி சந்திச்சது ஒரு சுவராசியமான கதை. ஏர் ஹோஸ்டஸா விமான பணிப்பெண்ணா சேர்ந்த காஞ்சனாவுக்கு சினிமா நட்சத்திரம் ஆகணும்னு ஆசை. ஒரு நாள் திருவனந்தபுரம் போற பிளேன்ல சிவாஜி கணேசன் பயணம் செஞ்சார். அவங்களோட அந்த கலரும் சிங்கிலீஷ் பேசுற ஸ்டைலும் சிவாஜியை ரொம்பவே கவர்ந்துச்சு. இவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு சிவாஜி நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப காஞ்சனா வந்து, சார் காபி சாப்பிடுறீங்களா அப்படின்னு தமிழ்ல கேட்டாங்க. உனக்கு தமிழ் பேசுறதுக்கு வருமானு சிவாஜி ஆச்சரியமா கேட்க, நான் படிச்சதில்ல சென்னையில தான் அப்படின்னு காஞ்சனா சொன்னாங்க. சினிமாவில் நடிக்க விருப்பமான சிவாஜி கேட்க அவங்களும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. ஆனா காஞ்சனாவை காதலிக்க நேரமில்லை படத்துல அறிமுகப்படுத்துறதுல ஸ்ரீதர் முந்திக்கிட்டார். படம் ஆரம்பிச்சு 10 நிமிஷம் கழிச்சுதான் சிவாஜியே வருவார். ஒரிஜினல் முடி, மேக்கப் இல்லாம மெலிஞ்ச தோற்றத்துல நடிச்சிருப்பார். படத்துல இருக்கிற ஸ்பெஷல் இதோ நடுக்கடல கப்பலை வெடிக்க வைக்கிறது, செயற்கையாறு மதுபான கடைகள் எல்லாம் செட்டிங்ஸுக, சுழலும் அரேபிய செட் நடன மேடை, பறக்கும் பலூன்ல சண்டை, நடுவானில் பறக்கும் விமானத்துல சண்டை, இதையெல்லாம் ஸ்ரீதர் தன்னோட கடினமான உழைப்புல செஞ்சார். ரயில் வெடிக்கிற காட்சியில அந்த உயரமான இரும்பு பாலத்துல சிவாஜி கணேசன் டூப்பே இல்லாம நடந்தார். முக்கியமா ஹெலிகாப்டர் அவரோட தலைக்கு மேல தாள பறந்து உரசிக்கிட்டு போனப்ப மஜிர் இலையில உயிர் தப்பிச்சு ரசிகர்களை அதிர வச்சார் சிவாஜி. முத்துராமன் இறந்ததும் வீட்டுக்கு வந்து அந்த ஆட்சியோட சர்வாதிகாரத்தை பத்தி பேசுற காட்சியில திரையரங்கே கைதட்டல அதிர்ந்து போகும். அதே மாதிரி போலீஸை மடக்கிற சாகசத்துக்கும் பெரிய வரவேற்பு கிடைச்சது. ஒரு காட்சியில வைர நெஞ்சம் கொண்டவன் எதையும் சமாளிப்பான்னு சிவாஜி சொல்லுவார். பின்னால அதே பேர்ல ஸ்ரீதர் இயக்கத்துல ஒரு படம் வெளிவந்துச்சு. அது சிவாஜி நடிச்ச வைர நெஞ்சம். காஞ்சனாவை புகழின் உச்சிக்கு கொண்டு போன திரைப்படம் சிவந்தமன். வெளிநாட்டு படப்பிடிப்பு சிரமங்கள். அப்ப வெளிநாட்டுல ஷூட் பண்ண நிறைய தடைகள் இருந்துச்சு. குறைஞ்ச ஆளுகளுக்கு தான் அனுமதி, அந்நிய செலாவணி கட்டுப்பாடுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதனால மேக்கப் மேன் இல்லாம சிவாஜி உள்பட எல்லா நடிகர்களும் அவங்களே மேக்கப் போட்டுக்கிட்டு ஷூட்டிங் சாமான்களையும் அவங்களே சுமந்துக்கிட்டு போனாங்க. ஸ்ரீதர் வெளிநாட்டுல ஷூட்டிங்ல இருந்தப்பதான் அவரோட தாயார் இறந்த துக்க செய்தி வந்துச்சு. இந்த படத்துல டைரக்டர்கள் தாதா மிராசி, கே விஜயன், வசனகர்த்தா ஜாவர் சீதாராமன் ஆகியோரும் நடிச்சிருந்தாங்க. வசூல் விவரங்கள் முழுமையான லிஸ்ட் இது. சிவந்தமன் தோல்வின்னு பொய் பிரச்சாரம் செஞ்சவங்களுக்கு இதோ புள்ளி விவரங்கள். சென்னை குளோப் தியேட்டர்ல 145 நாட்கள் ஓடிச்சு. இதுல 112 காட்சிகள் ஹவுஸ்ஃபுல். அகஸ்தியா திரையரங்கத்துல 117 நாட்கள் ஓடிச்சு. இதுல 101 நாட்கள் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிச்சு. மேகனா நூர்ஜஹான் தியேட்டர்ல தலா 103 நாட்கள் ஓடின திரைப்படம் சிவந்தமன். மதுரை சென்ட்ரல் தியேட்டர்ல 117 நாட்கள், கோவை ராஜல் திரையரங்குல 103 நாட்கள், தூத்துக்குடி பாலகிருஷ்ணா 101 நாட்கள். தூத்துக்குடியில 100 நாள் ஓடின முதல் படமே இதுதான். திருச்சி ராஜா தியேட்டர்ல 100 நாட்கள், தஞ்சை ஜூபிட்டர் திரையரங்கத்துல 75 நாட்கள், கொழும்பு கேபிட்டல் திரையரங்கத்துல 97 நாட்கள், நெல்லை சென்ட்ரல் தியேட்டர்ல 76 நாட்கள். திண்டுக்கல்லில முதல் நாள் 7 காட்சிகள், காஞ்சிபுரத்துல 5 காட்சிகள், பொள்ளாச்சியில 6 காட்சிகள் நடந்துச்சு. திருவனந்தபுரம் நியூ தியேட்டர்ல ரூபாய் 250 டிக்கெட் வகுப்பு. ஃபுல்லான முதல் படம் இதுதான். மொத்த வசூல் ரூபாயில் சென்னையில 4 தியேட்டர்ல மொத்த வசூல் 12,32,000. மதுரை சென்ட்ரல் தியேட்டர்ல 3,37,000. கோவை ராயல் தியேட்டர்ல 3,56,000. சேலம் ஓரியண்டல் தியேட்டர்ல 2,28,000. திருச்சி ராஜா தியேட்டர்ல 2,42,000. தூத்துக்குடி பாலகிருஷ்ணா 1,07,000. நெல்லை சென்ட்ரல் தியேட்டர்ல 1,37,000. இப்போ 50 நாட்கள் வசூல் மட்டும். ஈரோடு முத்துக்குமார்ல 1,12,000. வேலூர் அப்சரா 1,48,000. தஞ்சாவூர் ஜூபிட்டர் 1,05,000. பாண்டிச்சேரி ராமன் 93,000. தாம்பரம் நேஷனல் 87,000. காஞ்சிபுரம் கிருஷ்ணா 82,000. பொள்ளாச்சி நல்லப்பா 81,000. கும்பகோணம் ஜூபிட்டர் 80,000. நாகர்கோவில் பயணியர் தியேட்டர் 76,000. கடலூர் ரமேஷ் 76,000. திண்டுக்கல் NVGP 72,000.
மாயவரம் கௌசி 62,000, ஊட்டி ஏடிசி தியேட்டர் 61,000, திருவண்ணாமலை 61,000, விருதுநகர் நியூமுத்து 56,000, ஆத்தூர் ஸ்ரீதரன் 51,000, பட்டுக்கோட்டை நீலா 47,000, காரைக்குடி அருணாச்சலம் 45,000, தருமபுரி கணேஷ் 42,000, விழுப்புரம் 78,000, பெங்களூர் ஸ்டேட் தியேட்டர் 1,24,000, பெங்களூர் அஜந்தா 96,000, பெங்களூர் சிவாஜி தியேட்டர் 75,000, கேரளாவில் கொச்சி ஸ்டார், கோட்டயம் ஆனந்த், திருச்சூர் வசந்தா, தென்னஞ்சேரி பிரபா, ஆலப்படை சாந்திவனு எல்லா இடத்துலையும் 50 நாட்களை கடந்துச்சு. உலகம் சுற்றும் வாலிபன் 30 தியேட்டர்ல 50 நாள் ஓடிச்சு. ஆனா சிவந்தமன் 39 தியேட்டர்ல 50 நாள் ஓடிச்சு. மொத்த வசூல் 50 லட்சத்துக்கு மேல. கடைசி செய்தி என்னன்னா, வாகினி ஸ்டுடியோல ஒரு புளோர் அளவுக்கு பிரம்மாண்டமான குளமே கட்டி அதுல நிஜ ஆறு மாதிரி தண்ணி நிரப்பி சிவாஜியும் காஞ்சனாவும் பரிசல்ல போற மாதிரி செட் போட்டாங்க. இதை பார்க்கறதுக்காக மக்கள் திரண்டு வந்தப்ப ஸ்ரீதர் எல்லாரையும் வரிசையில வந்து பார்க்க அனுமதி கொடுத்தார். தன்னோட அபிமான கலைஞர்களை பார்த்து பேசுறதுக்கு வாய்ப்பும் அந்த நிகழ்ச்சியில ரசிகர்களுக்கு கிடைச்சது. இதான் மக்களே, அன்னைக்கு 1969 பாக்ஸ் ஆபீஸை அதிர வச்ச சிவந்தமன்னோட அசல் வரலாறு. சாதனை படைக்கிறவங்க எப்போதுமே சத்தம் போடுறது கிடையாது. அவங்க செஞ்ச சாதனைகள் தான் காலம் கடந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த படம் தோல்வின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் வசூல் ரீதியாகவும் கலை ரீதியாகவும் நடிகர் திலகமும் ஸ்ரீதரும் கொடுத்த பதிலடி இன்னைக்கும் தமிழ் சினிமாவோட சரித்திரத்துல பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு இருக்கு. வெறும் கலர்ல படம் எடுத்தா மட்டும் போதாது, அதுல விறுவிறுப்பும் இருக்கணும், வீரமும் இருக்கணும்னு நிரூபித்தவர் ஸ்ரீதர். அதே மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் தலைக்கு மேல தாள பறக்கும் போது கூட இமைக்காம நின்று அந்த பாத்திரமே மாறினாரே, அங்கதான் நிக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி. முடிவா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், ஸ்ரீதர் சாருக்கு வேணா ஆனந்தத்தால கண் சிவந்திருக்கலாம். ஆனா அந்த நடிகர் திலகம் தன்னோட நடிப்பையும் உழைப்பையும் வாரி வழங்கியதால இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரசிகர்களோட மனசு சிவாஜிங்கிற பெயரை கேட்டாலே ரத்தமும் சதையுமா துடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.